அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம செவன் சக்ராஸ் அப்படிங்கிறதுல முதல்ல இருக்கக்கூடிய மூலாதார சக்ரா பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ என்ன மூலாதார சக்ரா வந்து எங்க நம்ம உடல்ல இருக்கு, அந்த மூலாதார சக்கரத்துல வந்து ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா என்னெல்லாம் நம்ம செய்யலாம், அதை பத்தி எல்லாம் வந்து நம்ம போனோம்னா தெரிஞ்சுக்கலாம். தியானத்தின் மூலமாக முழுமையான ஆரோக்கியம் பெறுவதில் ஒரு அங்கமாக ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு தியானியும் தனது உடலை பற்றிய தெளிவான அறிவை, அதாவது விழிப்புணர்வை பெற வேண்டியது மிகவும் அவசியமாகும். மனித உடலில் வெளியில் தெரியும் கர்ம இயந்திரங்கள் மற்றும் ஞானேந்திரியங்கள் தவிர மனித உடல் அமைப்பில் எத்தனையோ மறைவான கண்களால் காண முடியாத நுட்பமான விஷயங்கள் உள்ளன. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, தியானம் செய்யறதுனால நமக்கு ஒரு முழுமையான ஆரோக்கியம் இருக்கும், அதை பத்தின நல்ல தெளிவு நமக்கு இருக்கணுங்கிறாங்க. இன்னொன்று, நமக்கு வந்து இந்த பரு உடல் வெளியில தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. ஆனா அதே சமயம் இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இது எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா நம்ம உடலுக்குள்ள கண்ணுக்கே தெரியாத சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அவற்றுள் ஒரு பகுதியாக பிரகாசம் உள்ள ஒளி கிணறுகளால் ஆன, அதாவது சக்தி மிகு மையங்கள் எனப்படும் 7 சக்கரங்கள் குறித்து விவரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது நம்ம இதை என்ன சொல்றாங்கன்னா, ஒளி கிணறுனே சொல்றாங்க பாருங்க. இது வந்து சக்தி மையங்கள். இந்த சக்ரா சம்ஸ்கிருத்ல வந்து இது சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வீல் அப்படிம்பாங்க, சைக்கிள் அப்படிம்பாங்க, சர்க்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே சக்தி மையங்கள் தான். நீங்க தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய அந்த காஸ்மிக் எனர்ஜி முழுக்க இந்த சக்ராஸ்ல போய் அப்படியே உள்ள போய் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். இந்த சக்ராஸோட தான் நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து இணைஞ்சிருக்கும். ஸோ நீங்க தியானத்துல கண்ணை மூடி இப்படி உட்காரும் பொழுது அந்த நம்ம அந்த 1000 இதழ்கள் கொண்ட இது இருக்குல்ல, சரசார, அந்த சக்ராஸ் மூலியமா, அந்த கிரவுன் சக்ரா மூலியமா நம்ம எனர்ஜி எல்லாம் உள்ள அப்படியே உள்ள என்டர் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லா எல்லா சக்ராஸ்க்குமே போகும். அதுல இருந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு போகும். நமது உடலில் 6 சக்கரங்கள் சக்தி உள்ள மையங்களாகும். ஒவ்வொரு மனிதரும் 7 உடல்களை பெற்றுள்ளனர். நமது பார்வைக்கு பௌதீக உடல் ஒன்று மட்டுமே தெரிகின்றது. உண்மையில் 7 தேகங்கள் ஒன்றை அடுத்து ஒன்றாக அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் எல்லாவற்றையும் விட மிகவும் சிறியதும் கடைசியுமாக உள்ளதுமான பௌதிக உடலைத்தான் நாம் காண்கிறோம். ஸோ நமக்குள்ள வந்து 6 சக்கரங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயும் 7 உடல் இருக்குங்கிறாங்க. நமக்கே தெரியும்ல, இந்த அன்னமய கோஷா, மனோன்மய கோஷா, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நமக்குள்ள வந்து ஒரு 7 உடல் இருக்கு. அதுல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல உடல் வந்து இந்த பௌதிக உடல், இந்த பிசிக்கல் பாடி தான் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது. இதுதான் வந்து அன்னமய கோஷா அப்படிம்பாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மத்த உடல்ல நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனா இருக்கிறதுலே சின்ன உடல் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பிசிக்கல் பாடி தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்னது, கடைசியுமான உடல் அப்படிங்கிறாங்க. இந்த பௌதீக உடலை சேர்த்து பிடித்து கொண்டு நாடி மண்டல சரீரம் உள்ளது. இந்த நாடி மண்டல சரீரமானது சுமார் 2,52,000 நாடிகளால் ஆக்கப்பட்டு உள்ளது. நாடி மண்டல சரீரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இந்த பௌதீக உடலோட இணைஞ்சிருக்கு. எவ்வளவு நாடி மண்டலம், அதாவது எவ்வளவு நாடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,2,2,000 நாடிகள் வந்து நாடிகளால் ஆக்கப்பட்டு உள்ளது அப்படிங்கிறாங்க. நாடி எனப்படுவது எனர்ஜி டியூப்ஸ் எனப்படுகின்றன. ஸோ அதுதான் அந்த எனர்ஜி டியூப்ஸுங்கிறாங்க. அது வழியாக தான் நமக்கு அந்த எனர்ஜி எல்லாம் ஃப்ளோ ஆகுது. அதாவது சக்தி நிறைந்த சின்ன குழாய் போன்றது. மனிதனின் சக்தி அமைப்புகளில் முக்கியமான பகுதி முதுகுத்தண்டு ஆகும். இதை தண்டுவடம் என்றும் குறிப்பிடுகின்றோம். இது ஒரு அச்சு போன்றது. இதன் வழியே பெருமளவு சக்தி பயணம் செய்கின்றது. இந்த தண்டுவடம் முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியில் இருந்து தலைப்பகுதி வரை வியாபித்து உள்ளது. இது சக்தி பயணிக்கும் முக்கியமான பகுதி அங்கமாகும். இதுவே சூஷ்ம நாடி எனப்படுகிறது. இந்த நாடியின் மீதுதான் 7 சக்தி மையங்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்கின்றன. அதாவது இந்த நடுவுல அந்த நம்மளுடைய அந்த தண்டுவடம், அந்த முதுகு தண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதுலதான் இந்த நாடி எல்லாம் சேர்ந்து இணைஞ்சும் இருக்குது. அதை வந்து எனர்ஜி டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அந்த சுஷும நாடி அப்படிங்கிறாங்க. இடநாடி, பிங்கள நாடி, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த நாடியில தான் இந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது வந்து இணைஞ்சிருக்குங்கிறாங்க. உடலில் அதிக நாடிகள் கூடியுள்ள பகுதியை நாம் சக்கரங்கள் என்கிறோம். இந்த சக்கரங்கள் உடலில் வேறு வேறு பகுதிகளில் உள்ளன.
சுரபிகளுடன் கூடி இருக்கின்றன. இது உடலின் பிற பகுதிகள், சுரபிகள் மற்றும் உறுப்புகள் ஆகியவற்றை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. அதாவது இது பிற உறுப்புகள்லாம் இருக்குல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அது வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நமது பௌதீக உடலுக்கு, இந்த பிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த பௌதீக உடல் தேவையான சக்தியை அளிக்கின்றது, நமது வளர்ச்சியை மேம்பட செய்கின்றது என்பது நமக்கு தெரியும். அவை நமது உடல், மனம் மற்றும் மன வெளிச்சிகள் இவைகளுக்கான துடிப்புகளோடு, அதாவது கவுண்டர் பல்சேஷன் அப்படிங்கிறாங்க, தொடர்புடையது. அதாவது மன உணர்வுகளுக்கு தக்கபடியான துடிப்புகளை காட்டக்கூடிய இந்த சக்தி மையங்கள் நமது உடலில் முதுகுத்தண்டிற்கு கீழே இருந்து மேலே வரையில் இருக்கின்றன. அவை இந்த 7 சக்ராஸ் எல்லாம் இருக்குல்ல, அது நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய இந்த பிசிக்கல் பாடி, இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த பிசிக்கல் பாடிக்கு தேவையான எனர்ஜியை இந்த சக்தி மண்டலத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. அது எல்லாத்தையுமே அது கவனிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்குள்ள உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ், அது எல்லாத்துக்குமே சக்தி இங்கிருந்து தான் போகுது. இது எல்லாமே இந்த சக்ராஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுல 7 சக்ராஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல் சக்ரா இந்த மூலாதார சக்ரா, ரெண்டாவது சக்ரா சுவாதிஷ்டானம், மூணாவது சக்ரா மணிபூரகம், நாலாவது அநாகதம், ஐந்தாவது விசுத்தி, ஆறாவது ஆக்கினை, ஏழாவது சஹசிராரம். இந்த 7 சக்ராஸ் நம்ம உடல்ல இருக்கு. இது எல்லாமே சக்தி மண்டலம். இதுல இருந்து தான் நமக்கு ஒரு சக்தியா கிடைக்குது. இப்போ இந்த மூலாதார சக்ரா பத்தி நமக்கு சுஷீலா மாஸ்டர் படிக்க ஆரம்பிப்பாங்க. அம்மா இருக்கீங்களா? இருக்கம்மா. படிங்கம்மா. இதுல இருந்து படிங்க ஃபர்ஸ்ட் நீங்க, இந்த சக்கரம் முதுகு தண்டின் கீழ் பகுதியில். ஃபர்ஸ்ட் சக்கரம் 7 சக்கரங்கள்ல முதல் சக்கரம் கீழ இருந்து ஆரம்பிக்குது முதுகுத்தண்டுல. அது மூலாதார சக்கரம். இந்த சக்கரம் முதுகுத்தண்டின் கீழ் பகுதியில் அடியில் உள்ள பெரிய 4 இதழ்கள் கொண்ட தாமரை பூ போல இருக்கிறது. இதன் நிறம் சிவப்பு. பஞ்சபூதங்களில் இது மண் பூமியின், அதாவது பூமியின் தத்துவத்தின் பிரதிபிம்பமாக உள்ளது. பஞ்ச கோஷங்களில் இது அன்னமய கோஷத்துடன் தொடர்புடையது. ஞானேந்திரங்களில் மூக்குடன் சம்பந்தப்பட்டது. இது அட்ரினல் சுரபியுடன் தொடர்புடையது. நமது உடலில் எலும்புகளின் நிர்மாணம், செல்கள் நிர்மாணம் ஆகியவை இச்சக்கரங்களின் கீழ் வருகின்றன. இந்த சக்கரத்தில் இருப்பவர்கள் உடல் மற்றும் பொருள்மயமான கோரிக்கைகளில் நாட்டம் உடையவர்களாக காணப்படுவர். முதல் கொடுக்கும் குணம், ஸ்திரத்தன்மை, விரும்பி நல்ல கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளுவது மற்றும் பற்றுதல் போன்ற தன்மைகள் இவங்க கிட்ட இருக்கும். ரெண்டாவது ஒரு மரத்தின் வேரானது எவ்வாறு எல்லா திசைகளிலும் பரவி தேவையான சத்துக்களை கிரகித்துக் கொள்ளுகிறதோ, அது போல கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி எல்லா விதமான ஆற்றல்களுக்கான எல்லா திசைகளிலும் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நாட்டம் கொண்டது. மூன்றாவது, கடின உழைப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே இப்பூமியின் மீது ஆனந்தம், அறிவு கிடைக்கின்றது. வாழ்வது என்பதே முக்கிய அம்சம். அதாவது இந்த சக்கரம் மூலாதார சக்கரத்தை பத்தி இதுல சொல்ல வர்றோம். இந்த சக்கரத்தில் இருப்பவங்க முதல்ல உடல் மற்றும் பொருள்மயமான கோரிக்கைகள் தான் நாட்டமுடையவர்களா இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த கீழே 3 பாயிண்ட் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது இது எலும்புகளை உருவாக்குவதில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும் பொழுது இந்த சக்கரத்தில் பிரச்சனைகள் உள்ளன என புரிந்து கொள்ள வேண்டும். இதனால வர்ற நோயெல்லாம், இதுல சக்கரத்தில் ஏதாவது ஏற்றத்தாழ்வு உண்டாச்சுன்னா நமக்கு வர்ற நோயெல்லாம் என்னன்னா, மலச்சிக்கல், கால் முட்டிகளில் வலி, இடுப்பு வலி, மூலம், மூட்டு வலி, கால்கள், கைகள், தோல், எலும்புகள், செல்கள், மூக்கு, இவைகளுடன் தொடர்புடைய வியாதிகள் இச்சக்கரத்தின் கீழ் வருவன. இச்சக்கரத்தின் கீழ் வருவன. இச்சக்கரத்தை சரி செய்து கொள்வதன் மூலம் அமைதி, பொறுமை போன்ற குணங்கள் பழக்கத்திற்கு வரும். பயத்திலிருந்து முழுமையாக வெளியேறி விடுவோம். பொதுவா மூலாதார சக்கரத்தில் இருக்கிறோனாலே நமக்கு பயம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இதுல ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும் பொழுது மேல சொன்ன கான்ஸ்டிபேஷன், பெயின், என்ன ஆங்கிள்ஸ், ஹிப் பெயின், ஜாயிண்ட் பெயின், லெக் பெயின், ஆர்ம்ஸ், ஸ்கின்னு, போன் செல்ஸ் அண்ட் நோஸ், இதுல எல்லாம் வலி வந்துச்சுன்னா அது நம்ம மூலாதார சக்கரத்துல குறை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். நாலாவது செடியானது வேர் மூலமாக மண்ணில் உள்ள நீரையும் உப்புச்சத்துக்களையும் உறிஞ்சி வளர்கின்றது. அது போலவே மனிதர்களும்
நான் உடல் அல்ல, ஆன்மா என்பதை தெரிந்து கொண்டு புலன்கள் மூலமாக ஞானத்தையும் ஆனந்தத்தையும் கிரகித்துக் கொண்டு அதையே நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த உடலை எடுத்துக்கொண்டு பூமி மீது வாழ வந்த நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆரம்ப பாடமே இதுதான். எப்படி செடி வந்து ஒரு வேர்ல இருந்து வேர் மூலமா தான் மண்ணில் உள்ள சத்துக்களை தண்ணி எல்லாம் உறிஞ்சி அழகா செடி வளருது. அது போல நம்மளும் வந்து உடல் அல்ல, ஆன்மாதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு நம்ம நடைமுறைப்படுத்தணும் வாழ்க்கையிலையும் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கொள்ள வேண்டியது முக்கியமான ஆரம்ப பாடம்னு இந்த சக்கரத்துல சொல்ல வர்றாங்க. அதாவது மூலாதார சக்கரம். ஆமா அதுதான் மாஸ்டர். இப்போ மூலாதார யாருக்காவது சக்கரத்தினுடைய சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூம்மா. அதாவது ம். மூலாதார சக்கரத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்க உடம்புல கான்ஸ்டிபேஷன் இருக்கா, இல்லாட்டி ஆங்கிளில் ஹிப்பு, ஜாயிண்ட் பெயின், லெக்கு, ஆர்ம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கின், போன்ஸு, அந்த மாதிரி இதில் எல்லாமே மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு வந்து மூலாதார சக்கரம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சக்கரம் சரியா இயங்கலை அப்படின்னு. அதுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் இப்போ ஸ்லைடு இன்னொன்று ஷேர் பண்ணுறேன் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க மாஸ்டர்ஸ். இதில் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மாஸ்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த மூட்டு வலி, கை கால் வலி, இது எல்லாமே ப்ராப்ளமே எனக்கு இருக்குது. ஓகே. குதிங்கால் வலி. எனக்கு அம்மா படிக்கும்போது அது எல்லாமே கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குதுங்க. அதனால ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருக்க முடியாது. உடம்பெல்லாம் முறுக்கிட்டு வலி இருக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் எனக்கு இதுதாங்க. ம் ம். ஸோ அதுக்கு தான் இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஸ்லைட்ல பாருங்க, இதுதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சக்ராஸ் எல்லாம் இப்போ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்தந்த லொகேஷன்ல இருக்கு. சரி. இன்னொன்னு அதுதான் சமஸ்கிருதத்துல சக்ரானா சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பவர் சென்டர். நம்ம உடம்புல வந்து இந்த சக்ராஸ் எல்லாம் என்னன்னா இதுதான் பவர் சென்டரு. இது அஃபெக்ட் ஆச்சுன்னா நமக்கு நரம்பு மண்டலம் அஃபெக்ட் ஆயிடும். நரம்பு மண்டலம் அஃபெக்ட் ஆச்சுன்னா இப்போ நம்ம சொல்ற இந்த கால் வலி, இடுப்பு வலி, ஜாயிண்ட் எல்லாம் வலி எல்லாமே வரும். இந்த கான்ஸ்டிபேஷன் இது எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம் உடல் என்பது ஒரு ஆற்றல் அமைப்பாகும். அதன் வழியாக பிரபஞ்ச ஆற்றல், உயிராற்றல் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதுல வந்து இந்த உடல்ல வந்து நமக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் தொடர்ந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டே தான் இருக்கோம். நம்ம வந்து சாப்பிட்றதுனால மட்டும் நமக்கு எனர்ஜி கிடைக்கல, இந்த பிரபஞ்ச சக்தியாலையும் நமக்கு வந்து இந்த எனர்ஜி கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 மேஜர் சக்ராஸ் அது எங்கெல்லாம் லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல வந்து அதிகமா செயல்பாட்டுடன் அல்லது குறைந்த செயல்பாட்டுடன் இருந்தாலோ அவற்றை சமநிலையற்ற சக்கரங்கள் என்கிறோம். இப்போ அந்த சக்கரம் வந்து ஒரு சமமான நிலையில தான் செயல்படணும். அதிகமா செயல்பட்டாலும் நமக்கு பிரச்சனை, கம்மியா அது ஓவர கம்மியா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். அதுதான் இங்க சொல்ல வந்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு பிளாக்கேஜா தான் நம்ம எடுத்துக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக செயல்பட்டு இப்போ ஷர்மிளா மாஸ்டர் ஒரு தடவை கேட்டாங்க, அவங்களுடைய பிரதருக்கா இல்லை ஒரு ரிலேட்டிவ்க்குன்னு நினைக்கிறேன், சக்ராஸ் வந்து கொஞ்சம் தவறாக செயல்பட ஆரம்பிச்சு அவர் வந்து ரொம்ப ஓவர் டயர்டாகவும் அவரால் என்ன வேலையுமே செய்ய முடியல, ரொம்ப சோர்ந்து இருக்காரு, எதுலையுமே நாட்டம் இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை சரிப்படுத்துறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதுக்கு வந்து இந்த சக்ராஸ் பற்றி நல்லா தெரிஞ்ச குருக்கள் கிட்ட தான் நம்ம போய் அதை வந்து ஹீல் பண்ண முடியும். நாம இப்போ வந்து சக்ராஸ் பத்தி ஜஸ்ட் இந்த நாலேஜ் மட்டும் தான் நம்ம கெயின் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் அஃபெக்ட் ஆனா நமக்கு இந்தந்த நோய்கள் வருது. சக்ராஸ்னா வந்து ஒரு எனர்ஜி சென்டர், அதுல நமக்கு எனர்ஜி எல்லாம் நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிற இந்த நாலேஜ் தான் நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம். அவற்றின் இயல்பை அறிந்து அவற்றை தியானத்தின் மூலமாக சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஸோ இப்போ வந்து உங்க சக்ராஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா வேலை செய்யல அப்படிங்கும் பொழுது அதோட இயல்பு என்ன, அதை எப்படி நம்ம சரிப்படுத்தலாம்னா தியானம் செய்யறது மூலியமா நம்ம அந்த சக்கராஸை வந்து சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. சக்கரத்துடைய முக்கியத்துவம் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க.
இப்போ நம்ம மூலாதார சக்கரா தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டு இங்க இருக்கு இல்லையா, அதோட கடைசியில் அந்த டெய்ல் போன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான், லாஸ்ட்ல தான் இந்த மூலாதார சக்கரா வந்து இருக்கும். ஸோ அதனால தான் அந்த உடல் பாகத்துக்கிட்ட இப்போ காலு, ஹிப்பு ஜாயிண்ட்டு, கான்ஸ்டிபேஷன், இது எல்லாமே இந்த ஏரியா தான், பிசிக்கல் பாடியில இந்த ஏரியா. ஸோ அதனால அந்த ரூட் சக்கரா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஒரு மாதிரி ஆழமா அந்த ஸ்பைனல் கார்டு உள்ள இப்படி போய் இப்படி வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லா எனர்ஜி ஸ்டோர் ஆகி இருக்கும். இணக்கமான நிலை அடைவதற்காக விழிப்புணர்வு பெற வேண்டும். இன்னொன்று, ஒவ்வொரு சக்கரத்தின் நிலையும் அந்த பகுதியில் உள்ள உடல் உறுப்பின் ஆரோக்கியத்தை குறிக்கிறது. பார்த்தீங்களா? இப்போ இந்த பகுதியில் இருக்கிற அந்த உடல் உறுப்போட ஆரோக்கியம் வந்து பாதிப்படையுதுன்னா அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மூலாதார சக்கரத்துல அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு. இன்னொன்று, இவை உடலின் சுழலும் வட்டுக்கள். நாம் உடல் ரீதியான, மன ரீதியான, உணர்வு ரீதியான மற்றும் ஆன்மீக ரீதியான ஆரோக்கியம் பெறுவதற்கு இவை திறந்தும் மற்றும் சமநிலையிலும் இருப்பது அவசியம். ஸோ நம்ம வந்து உடல், மனம், ஆன்மீக ரீதியான இது எல்லாத்துலயும் நம்ம சமநிலையில இருக்கணும்னா இந்த சக்கரம்லாம் நல்லா திறந்த நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சமநிலையில இருந்தோம்னா நமக்கு வந்து மைண்டு, பாடி, சோல் மூணுமே வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. தடைப்பட்ட ஆற்றலானது ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மற்றும் தன்னுடனும் மற்றும் மற்றவரிடமும் துண்டிப்பு உணர்வை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி சக்ராஸ் பிளாக் பண்ணினா கூட நம்ம வந்து நம்ம கூடயே ஒரு கனெக்ஷன் இல்லாம, நம்ம மற்றவங்க கூடயும் வந்து இணக்கமா பழக முடியாம, அதுல கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட பிரச்சனை வரும் அப்படிம்பாங்க. மூலாதாரம்ங்கிறது வந்து இந்த சர்வைவல் மோட்ல இருக்கக்கூடிய சக்கரா. இப்போ வந்து நம்ம வந்து எப்படியாவது இந்த சூழ்நிலையில நம்ம நல்லா இருந்துகிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வைவல் மோட்ல இருக்கக்கூடிய சக்கரா தான் வந்து இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது. இதுல எல்லா சக்கராஸுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோடைய லொக்கேஷன்ஸ் ஒன்னொன்னும். இரண்டாவது சக்கரம் வந்து சுவாதிஸ்தானா, மணிப்பூரக சக்கரம், விசுதி சக்கரம், ஆக்னை சக்கரம், அதுக்கப்புறம் சஹசிராரா சக்கரம். இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த மூலாதார சக்கரம் தான். இது வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் லைஃப் அப்படிங்கிறாங்க. இதுதான் வாழ்க்கையோட அடித்தளமே இந்த சக்கரா தான். இது எங்கன்னா நம்மளுடைய அந்த முதுகெலும்போட அடிபாகத்துல இருக்கு. அதோட கலர் வந்து ரெட்டு, அதனாலதான் இவங்க அந்த ரெட் கலர் இது காட்டியிருக்காங்க. அப்புறம் இது வந்து 4 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை பூ வந்து 4 இதழ் தான் இருக்கும். இதோட எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா எர்த். நம்மளுடைய இந்த பாடி தான் நமக்கு வந்து இந்த மூலாதார சக்கர அன்னமய கோஷான்னு சொல்றாங்க. இது வந்து நிலம், இதோடைய எலிமெண்ட் வந்து என்னன்னா நிலம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட குணங்கள், இந்த மூலாதார சக்கரத்துல என்ன குணங்கள் இருக்கும் அப்படின்னா, அதான் சர்வைவல் மூடு இல்லை, அதனால இது வந்து இந்த சர்வைவல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. கொடுக்கும் தன்மை, அவங்களுக்கு எப்பவுமே நிறைய பேருக்கு செய்யணும், அந்த கிவ்வர்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி நிலையான தன்மையில இருப்பாங்க, நல்ல ஸ்டேபிள் மைண்டோட இருக்கிறது, மன உறுதி, பொறுமை, கடின உழைப்பு, சவால்களை எதிர்கொள்வது, நிலத்துடன் தொடர்பு, ஆரோக்கியம், செல்வம் மற்றும் சமூகம் சார்ந்த குணங்கள், சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும். இந்த மூலாதார சக்கரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த குணாதிசயங்கள் எல்லாம் இருக்கும். ட்ரஸ்ட் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும், நிறைய வில் பவர் இருக்கும், ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, நல்ல மைண்டு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்குள்ள இல்லை, அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இது எல்லாமே அஃபெக்ட் ஆயிடும். இதுல வந்து அவங்க சவால்கள்னு சொல்ல போனா எல்லா வகையான பயங்கள், சோம்பல், ரொம்ப அதிகமான, இப்போ அந்த மாஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சக்ரா வந்து தவறா அவங்க வந்து அந்த மெடிடேஷன் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப லெத்தார்ஜி, உங்களால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னா கண்டிப்பா மூலாதார சக்கரம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி அதிகபட்சமான பயம் ஒன்று இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள, எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துட்டே இருப்பாங்க. ஆன்சைட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது எல்லாமே என்ன காரணம்னா மூலாதார சக்கரம் அஃபெக்ட் ஆயிருக்குன்ட்டு. இதோடைய பார்ட்ஸ், கிளாண்ட் அண்ட் பாடி பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அட்ரினல் கார்டெக்ஸ் கனெக்டட் வித் பிசிக்கல் பாடி, சிறுநீரக மேற்பட்டை, அதுக்கப்புறம் பரு உடலுடன் தொடர்புடையது. இதுதான் வந்து இந்த சக்கராவுடைய பாடி பார்ட்ஸ். மூலாதார சக்கரா அடுத்து என்ன நோய்கள் சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம படிச்ச மாதிரி கான்ஸ்டிபேஷனு, முழங்கால், மூட்டு வலி, மூல நோய், கை கால் மற்றும் மூக்கு தொடர்புடைய பிரச்சனைகள். ஸோ இதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்யலாம்? மூலாதார சக்கரத்தை வந்து நம்ம சரி செய்யணும்னா தொடர்ந்து தியானம் செய்யணும், சைவ உணவு வந்து நம்ம மாறணும், பயங்களை எதிர்கொள்வது, வெறும் காலுடன் நடப்பது,
அதுக்கப்புறம் மூலம் பூமியுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, கர்ம விதிகளை புரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் கூடிய வாழ்க்கை வாழ்வது. அதாவது கர்ம விதி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எப்பவுமே விழிப்போட இருக்கிறது. அதே மாதிரி வெறும் காலோட நீங்க வந்து இப்போ ஒரு பார்க்ல கூட நீங்க வெறும் காலோட இந்த மண்ணுல அந்த பூமியில வந்து உங்க ஸ்லிப்பர் எல்லாம் போடாம நீங்க அப்படியே நடக்கணும். ஸோ அது வந்து நமக்கு செய்யறது மூலியமா இந்த மூலாதார சக்கரம் வந்து ஹீல் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கடின உழைப்பு மற்றும் வாழ்தல் உணர்வு, ஞானம் மற்றும் மகிழ்ச்சி பெறுவதற்காக சரியான உணவு உண்பது, உடற்பயிற்சி, தோட்ட பராமரிப்பு போன்றவற்றில் ஈடுபடுவது. ஸோ இது என்னன்னா நம்ம சரியான உணவு சாப்பிட்றது. அதே மாதிரி நீங்க வீட்டிலேயே தோட்டம் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அந்த தோட்டத்தை பராமரிக்கிறது, அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு மனசுக்கு இதமா இருக்கும். அது மூலியமா கூட இந்த சக்ராஸ் வந்து ஹீல் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நம்ம அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் மாஸ்டர்ஸ். இதுதான் வந்து இந்த மூலாதார சக்கரா பத்தின சில விஷயங்கள். இன்னொரு ஸ்லைடு இருக்கு, அதுவுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க மாஸ்டர். இதுல வேற ஏதாவது இதுல டவுட்? ஒரு இது சாந்தினிமா அந்த ரேகா மாஸ்டர் சொன்னதுக்கு, ஒரு மரத்துக்கு கட்டி பிடிச்சிட்டு அந்த ஒரு நாளைக்கு காலையிலயும் சாயங்காலம் ஒரு 20 நிமிஷம் மண்ணுல நின்னாவே அந்த கால் வந்து பூமி இது மூலாதார சக்கரம் தொடர்புடையதுனால எலிமெண்ட்ஸ்ல ஆமா. பூமி ம். தொடர்புடையதுனால மண்ணுல கால் வச்சு நடக்கிறாங்களோ இல்லையோ மரத்தை கட்டி பிடிச்சிட்டு 20 நிமிஷம் காலையிலயும் சாயங்காலம் நின்னுட்டு இருந்தாங்கன்னா ம். பூமியில படணும், அவங்க மண்ணுல படணும், அவங்க கால் நிக்கணும் ஒரு நாளைக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க. ஹலோ, சொல்லுங்க மாஸ்டர். சரி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க. அதிகம் பாத்தீங்கன்னா இந்த டைல்ஸ்ல நடக்கறனால டாக்டர்கிட்ட போய் குதிங்கால் வலிக்கு கேட்டதுக்கு வந்து நீங்க வீட்டுக்குள்ளாரையும் சரி வெளியும் சரி நீங்க செப்பல் போடாம நடக்காதீங்க, கண்டினியூட்டே செப்பல் போட்டே நடங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அதனால செப்பல் போட்டு நடக்கலாமா? நீ மண்ணுல வந்து கொஞ்ச நேரமாவது இந்த மாதிரி கால் படுற மாதிரி மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறது, இதுல எல்லா இதுலயுமே இந்த தியானத்துல சொல்லுவாங்க எங்க கிளாஸ்ல. சரிங்க மாஸ்டர், நான் கால் ஃபாலோ. வலி, உடம்பு வலி, பாடி பெயினுக்கே வந்து இது பூமியோட தொடர்புடையது. நம்ம கால் வந்து மண்ணுல வச்சு எல்லா இடத்துலயும் செருப்பு போட்டு போறோம். ஆனா கொஞ்சம் கொஞ்ச நேரம் இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி மார்னிங் அல்லது ஈவினிங் வந்து தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தை வந்து நம்ம அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, அது போட்டோ கூட இருந்துச்சு என்கிட்ட. அது கிடைச்சதுன்னா அனுப்புறேன். அத எடுத்து வச்சு அனுப்பி. அது அப்படியே பிடிச்சிட்டு நிக்க வேண்டியதுதான் கொஞ்ச நேரம். சரிங்க மாஸ்டர். அது நல்லதுன்னாங்க. அதுக்காக மாஸ்டர் இந்த ஸ்லைடு எல்லாருக்கும் தெரியுதா சொல்லுங்க, இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கிறது. தெரியுதுமா, தெரியுது. புரியுதுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த சக்கராவை ஹீல் பண்றதுக்காக இப்ப ரூட் சக்கரால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இதுல நிறைய பேருக்கு நமக்கே அவங்க சொன்ன அந்த ஜாயிண்ட் பெயின், லெக் கால் வலி எல்லாம் இருக்கும். அது ஜென்ரலா இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கோம், இடுப்பு வலி இதெல்லாம். இதுல பாத்தீங்கன்னா அந்த சக்கராஸை ஹீல் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி தக்காளி, அதுக்கப்புறம் இந்த குடமிளகா சொல்றோம் இல்லையா, அந்த ரெட் பெல் பெப்பர், அது அப்புறம் செர்ரீஸு, பீட்ரூட்டு, நிலத்துல நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். நீங்க ரேடிஷ் சாப்பிடலாம், உருளைக்கிழங்கு, அப்புறம் கிழங்கு வகைகள், இதெல்லாம் நீங்க சாப்பிட்றதுனால இந்த ரூட் சக்கராவை வந்து ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிறிஸ்டல்ஸ் என்னெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். அதாவது ஒரு இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா ஒரிஜினல் கிறிஸ்டலா நீங்க வாங்கிக்கோங்க. அதை வந்து ஒரு செயின் மாதிரி நீங்க எப்பவுமே கூட போட்டுக்கலாம். அதை சின்னதா ஒரு டாலர்ல அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி போட்டு அதை நீங்க கையில இல்ல பிரேஸ்லெட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆர் நீங்க சும்மா உங்க பேக்ல எப்பவுமே உங்க கூட கூட வச்சுக்கலாம் அந்த கிறிஸ்டலை. இதுல வந்து ரெட் ஜாஸ்பர் சொல்லியிருக்காங்க, பிளாக் டார்மலைன், கார்னட்டு, ஹெமடைட், அந்த மாதிரி இத்தனை கிறிஸ்டல் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த ரூட் சக்கராவை ஹீல் பண்ணக்கூடியது. இதுல அஃபர்மேஷன் இதுல சரியா கிளியரா தெரியல, நான் இன்னொரு ஸ்லைடு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி யோகால இந்த ரூட் சக்கரா வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த மலாசனா, தடாசனா. தடாசனா எல்லாராலையுமே செய்ய முடியும், நேரா வந்து நிக்கிறது. அதாவது உங்க ஸ்பைனை வந்து நேரா இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் போஸ்டர் வந்து கரெக்டா நிக்கிறது தான் இந்த தடாசனாங்கிற அந்த ஆசனம். அது செய்யணும். அதுக்கப்புறம் இந்த இது வந்து இந்த வீரபத்ராசனாவோட வாரியர் போஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த இது மூணுமே ஆசனாஸ் வந்து நம்ம ரூட் சக்கராவை ஹீல் பண்ணக்கூடியது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டிங், வெறும் காலோட நடக்கிறது, நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இங்க வாக்கிங் இன் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணா கூட இந்த ரூட் சக்கரா வந்து சரியாகும் அப்படிங்கிறாங்க. கார்டனிங் போட்டிருக்காங்க, வீட்டில் ஒரு தோட்டம் வச்சு அந்த தோட்டத்தில் நீங்கள் தண்ணி ஊத்துறது, அந்த செடியை பார்த்து ரசிக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுடைய அந்த சக்ரா ஹீலிங் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் ரெட் கலர்.
ஸோ உங்களுக்கு அந்த ரெட் கலர் வந்து ஒன்று கையில் வச்சுக்கோங்க, இல்லை ரெட் கலர் ட்ரெஸ் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை ரெட் ரோஸ் கையில் வச்சுக்கிறது, உங்கள் கூட வச்சுக்கிறது, வீட்டில் கூட ரெட் ரோஸை வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி இந்த ரெட் ரோசஸ்லாம் இருக்கணும், ரெட் கலர் உங்கள் கண்ணில் படணும். அடுத்து இதோட மந்த்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா லம் அப்படிங்கிற அந்த சவுண்டு தான். இப்போ நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய சக்ரா மெடிடேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் கூட இன்னைக்கு வந்து நம்ம மூலாதார சக்ரா படிக்கிறனால மூலாதார சக்ரா மெடிடேஷனே பண்ணலான்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து இது வரைக்கும் இந்த சக்ரா மெடிடேஷன் யாருக்குமே கற்றுக் கொடுத்தது இல்லை. நம்மளோட பத்ரிஜி இதுலேயும் வந்து சக்ரா மெடிடேஷன் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை, அதனால நான் விட்டுட்டேன். பட் இந்த லம் சவுண்டு வந்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ கண்ணை மூடி உட்காந்துட்டு யூடியூப்ல அந்த சவுண்டோட இது இருக்கு, லம் அப்படிங்கிறது. ஸோ அந்த அவங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நீங்க சொல்லிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணலாம். அப்படி நீங்க சொல்ல விருப்பம் இல்லைன்னா கூட அந்த சவுண்டு மட்டும் இருக்கக்கூடிய அது ஒரு ஃப்ரீக்குவன்சியும் இருக்கு, 235 அவ்வளவோ இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சியில நீங்க உட்காந்துட்டு நீங்க கண்ணை மூடிட்டு கூட அந்த சவுண்டை மட்டும் நீங்க லிசன் பண்ணலாம். இது கூட உங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் கொடுக்கும். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ், இதுக்கு வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி தான் எலிமெண்ட்டு. கிறிஸ்டல்ஸும் சொல்லியாச்சு. ஆயில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு இந்த ஜிஞ்சர் ஆயில்னு நமக்கு தெரியும், சாண்டல்வுட் தெரியும், வெட்டி வேர், இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சது. மற்றபடி மற்ற ஆயில் எல்லாம் வந்து இந்த ஸ்பைக் நாட், அதுக்கப்புறம் பச்சௌலி, இதெல்லாம் என்னன்னு எனக்குமே தெரியல. பட் இந்த தெரிஞ்ச ஆயில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் பாடியில் தேய்க்கிறது மூலியமாவோ இல்லை அதோட அரோமாவை நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணுறதுனா கூட இந்த சக்ராஸ் வந்து ஹீல் ஆகுங்கிறாங்க. நமக்கு ஜிஞ்சர் ஆயில் வந்து அநேகமாக எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாண்டல்வுட்டுமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் நம்ம இதில் வாங்கிக்கலாம். யோகா நான் இப்போ சொல்லியிருக்கேன், அந்த வாரியர் போஸ் சொன்ன சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கூட நமக்கு அந்த ரூட் சக்கராவை கிளியர் ஆகும். அதே மாதிரி சவாசனா, சவாசனாங்கிறது அப்படியே படுத்திருக்காது, பாலாசனா, மலாசனா, உட்டனாசனா, தடாசனா, சுகாசனா, இது எல்லாமே ட்ரீ போஸ் வந்து நீங்கள் அப்படியே ஒரு காலை அப்படி மடிச்சு நின்றுட்டு ஒரு காலில் நிற்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம், யூடியூப்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அதை பார்த்து கூட நீங்க செஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். அடுத்தது வந்து அஃபர்மேஷன். இதுக்கான அஃபர்மேஷன் பார்த்தா எல்லாமே ஐஎம்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் பிரேவ், ஐ எம் சேஃப், ஐ எம் கிரவுண்டட், ஐ எம் அலைவ், ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த இதில் தான் நீங்கள் சொல்லணும். எல்லாமே ஐஎம்னு சொல்லி தான் சொல்லணும். அதுதான் வந்து இந்த ரூட் சக்கராவுடைய இது சவுண்ட், அதாவது அஃபர்மேஷன் சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ஐ எம் சேஃப், ஐ எம் செக்யூர் அண்ட் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் மை ஃபிசிக்கல் பாடி ஐ எம் கைடட் பை மை ஆன்செஸ்டர் அண்ட் ஸ்டாண்ட் டால் ஆன் தேர் ஷோல்டர்ஸ். ஸோ இது மாதிரி மூலாதாரத்துடைய அஃபர்மேஷன்ஸ்னே தனியாக இருக்குது, அதை நீங்கள் வந்து சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கான மந்திரம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த லம், அந்த லம்மை வந்து லம்னு அப்படி ஈஸியாக சொல்லக்கூடாது, லம் அப்படிங்கிற மாதிரி இழுத்து சொல்லணும். அதே மாதிரி ஃப்ரீக்குவன்சி வந்து 256 ஹெர்ட்ஸ், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெர்ட்ஸில் நீங்கள் வச்சு கேட்கணும். பைனியூரல் பீட்ஸுங்கிறது 396 ஹெர்ட்ஸ். அப்புறம் விஷுவலைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு லோட்டஸ் நம்ம சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா டீப்பாக வந்து ப்ரீதிங் பண்ணணும். ப்ரீத் பண்ணும்போது நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணணும். எப்படின்னா உங்களுடைய ஸ்பைனில் ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் வந்து இந்த உங்களுடைய ஸ்பைனல் கார்டுடைய எண்டில் இருக்கிற மாதிரி அந்த அந்த ரெட் கலர் வந்து அப்படியே விரிவடைஞ்சு அழகாக அதுலேருந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி உங்கள் ஹோல் பாடியிலையும் ஃப்ளோ ஆகிற மாதிரி நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் இந்த இதில். இதான் ஃபுட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெட் ஆப்பிள் சாப்பிட்லாம், டொமேட்டோ சாப்பிட்லாம், ராஷ்பெரி, ஜிஞ்சர் இருக்கு, செர்ரிஸு, வாட்டர்மெலன் கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ரெட் பெல் பெப்பர், இந்த ரெட் கலரு நம்ம குடமிளகா. ஸோ நமக்கு இதில் என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். நிறைய இது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த ரூட் சக்கரான்னு எடுத்துட்டிங்கன்னா 4 இதழ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அது உள்ளே பார்த்தீங்கன்னா சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்கொயரு, அந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு தலைகீழாக போட்ட அந்த ட்ரையாங்கிள், இதுதான் வந்து அந்த ரூட் சக்கராவுடைய சிம்பிள். இப்படி தான் இருக்கும். பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரா வந்து பர்பஸே நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி, பேசிக் நீட்ஸ். நம்ம வந்து இந்த பரு உடலுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் என்ன,
சாப்பாடு, அதுக்கப்புறம் அது நல்லா இயங்குறதுக்கான சக்தி, அதே மாதிரி ரெஸ்ட், இதெல்லாம் தான் நம்மளுடைய பேசிக்கான விஷயம்ல. இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, அதே மாதிரி இந்த உடலுக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது, யோகா பண்றது, இல்ல சிம்பிள் எக்ஸசைஸ் பண்றது, இல்ல வாக்கிங் போறது, இந்த மாதிரி கிரவுண்டிங், இது எல்லாமே வந்து பேசிக்கான விஷயம். இதெல்லாம் தான் சேர்ந்தது தான் இந்த ரூட் சக்கரா. திஸ் இன்க்ளூட் யுவர் பேசிக் நீட், ஃபுட்டு, வாட்டரு, ஷெல்டர், சேஃப்டி, உங்களுடைய எமோஷனல் நீட்ஸ், இது எல்லாமே ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப ரொம்ப பயத்தில் இருக்கீங்கனாவே உங்களுக்கு வந்து ரூட் சக்கரா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து சர்வைவல், இது எல்லாமே இந்த ரூட் சக்கராவோட இதுதான். இதோட இம்பேலன்ஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு வந்து பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், அதுக்கப்புறம் மனநோய் ஏதாவது வந்திருக்கும், டிப்ரெஷனில் இருக்கிறது, இது எல்லாமே இந்த ரூட் சக்கராவோட அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த அஃபர்மேஷன் மாஸ்டர் நான் சொன்ன மாதிரி. இந்த ஐ எம் ஸ்டார்ட் பண்ணது ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப், ஐ லவ் லைஃப், ஐ எம் கிரேட்ஃபுல், ஐ எம் செக்யூர்ட், ஐ எம் கிரவுண்டட், ஐ எம் ஸ்டேபிள். இது எல்லாமே ஐ லவ் மை லைஃப், ஐ எம் கரேஜியஸ், ஐ எம் ப்ராஸ்பரஸ், ஐ எம் நரிஷ்ட், ஐ எம் ஸ்ட்ராங். இது எல்லாம் ரூட் சக்கராவுடைய அஃபர்மேஷன். நீங்க வந்து இந்த அஃபர்மேஷன் சொல்லும் பொழுது ஒன்று இந்த ரூட் சக்கராக்குடைய கிறிஸ்டல் உங்க ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம். இல்லை அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது இந்த ரூட் சக்கரா அந்த ரெட் கலர் போட்டு அந்த சிம்பிள், இந்த ரூட் சக்கராவுடைய அந்த சிம்பிள் அந்த ரெட் கலர் உங்க முன்னாடி வச்சுட்டு இந்த அஃபர்மேஷன் நீங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். ஒன்று இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம், இல்லாட்டி இந்த சவுண்ட் எல்லாம் அப்படிங்கிற அந்த சவுண்டை வந்து நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஹீலிங் வந்து நடக்கும். உள்ளுக்குள்ள அந்த சக்கரா ஹீலிங் வந்து நடக்கும் மாஸ்டர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து மூலாதார சக்கரா பத்தின நிறைய விஷயங்கள், நிறைய நாலேஜ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால உங்களால என்னெல்லாம் முடியுமோ சக்கராவை ஹீல் பண்றதுக்கு, உங்களால ஃபுட்டில் மாத்திக்க முடியும்னா மாத்திக்கோங்க, இல்லை மெடிடேஷன் மூலியமா பண்ணலாம், இல்லைன்னா அஃபர்மேஷன், இல்லை விஷுவலைசேஷன், இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களால பண்ண முடியுமோ, இயற்கையோட நிறைய நேரம் நம்ம செலவிடுறது. ஸோ இது எல்லாமே நீங்க பண்றதுனால இந்த ரூட் சக்கராவை நம்ம ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. முடிஞ்ச அளவு நம்ம டேப்லெட்ஸ்ல இருந்து வெளியில வரணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இதோட நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இதோட நம்ம வந்து செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். Thank you. மாஸ்டர் சாந்தினி மாஸ்டர், நான் ஒரு 2 லைன்ஸ் மூலாதார சக்கரா பத்தி சொல்லலாமா? சொல்லுங்க So, மாஸ்டர். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, நீங்க இவ்வளவு நேரம் முடிக்கணும்ன்றதுக்காக தான் அமைதியா இருந்தேன். ஓகே ஓகே சொல்லுங்க. சோ மாஸ்டர்ஸ், இதுல இருக்கிறதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா இல்லையா அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. மூலாதார சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்மளுடைய கர்மாவோட ஸ்டோரேஜ். அத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கரு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்த சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், இது எல்லாமே நமக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட மூலாதார சக்கரத்துல தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. சரிங்களா? சோ அங்க இருந்து தான் நமக்கு எல்லா எஃபெக்ட்ஸுமே, உடல் ரீதியான பிரச்சனைகளும் சரி, மனம் ரீதியான பிரச்சனைகளுமே நமக்கு அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்படி நிறைய பேருக்கு இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வாரத்துல ஒரு நாள் ஃப்ரைடே மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த மூலாதார சக்கரத்தை வாட்ச் பண்ணணும். வேற ஒண்ணுமே இல்ல. மத்த நீங்க 6 நாளுமே வந்து ஆனாபானசதி மெடிடேஷன் பண்ணுங்க. நீங்க 1 hour பண்ணுவீங்க, எவ்வளவு நேரம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணி எனர்ஜி ரொம்ப அதிகமா ஆயிடும் இல்லைங்களா? சோ ஆக்னை தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. ஒரு சிலர்லாம் வந்து இதுவே ரொம்ப பழைய காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெமெடியே கண்டுபிடிக்கல, அதனாலதான் சித்தம் கலங்கி போச்சுன்னு சொல்லுவாங்க. சோ இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தத்தோட தொடர்புடையது. சோ மூலாதார சத்திரம் ஓவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா சித்தமே கலங்கிரும், நம்ம மனநிலை இல்லாம அந்த இதுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குருமார்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சு இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுதான். மூலாதார சக்கரம் வந்து எப்பவுமே நமக்கு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சுதான் வெள்ளிக்கிழமை. ஏன் அந்த கிழமை சொல்றாங்க அப்படின்னா அன்னைக்கு நம்மளுடைய இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. சோ அதனால ஃப்ரைடேல வந்து நீங்க இந்த மூலாதார சக்கரத்துல, அதாவது ஆசன வாயில இருந்து 1 இன்ச்சுக்கு மேல, சாந்தினி மேம் சொன்ன மாதிரி அந்த முதுகு தண்டோட கடைசி எட்ஜு கீழே நீங்க விரல் வச்சு கூட நீங்க பாத்துக்கலாம். சோ ஒன்லி அந்த இடத்துல நீங்க கான்சென்ட்ரேட் மட்டும் பண்ணா போதும் மாஸ்டர்ஸ். நீங்க வேற எதுவுமே நினைக்க வேண்டாம். கைகளை கோத்துட்டு கண்ணை மூடி ஒரு 1/2 hour அந்த மூலாதார சக்கரத்திலேயே கான்சென்ட்ரேட். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண வந்துரும். சோ வாரத்துல ஒரு நாள் இந்த மூலாதார சக்கரம், அதாவது இந்த கருமைய தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட கர்மாவே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சக்கரத்துக்கு இருக்கு மாஸ்டர்ஸ். ஸோ அதனால வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்க இந்த மூலாதார சக்கரத்துல தியானம் பண்ணுங்க. சோ இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். தேங்க்யூ மாஸ்டர்.
ப்ராக்டிஸ் சூப்பர் பண்ணுங்கப்பா. மாஸ்டர். நல்ல சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டா நீங்க சொல்ற சரி மாதிரி இந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து எல்லாம் கூட நீங்க சீக்கிரமா வெளியில வரலாம். சரிங்க மாஸ்டர் மாஸ்டர், உங்க நான் ட்ரை பேரை சொல்லவே பண்றேன் இல்லைங்க. மாஸ்டர் உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. சாந்தினி மாஸ்டர், எனக்கு ஒரு ஆ, டவுட். கிரவுண்டட் மெடிடேஷன் வந்து அம்மா சொன்னது தானா? ஆமா மரத்துக்கடி. ஆமா ஆமா மாஸ்டர். ஓகே. அதுதான் மாஸ்டர். இப்ப அம்மா சொன்ன மாதிரி நீங்க வந்து பூமிய, அதாவது நம்ம எனர்ஜி அதிகமாயிடுச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் எர்த், பூமி, அதாவது நம்ம சொல்ற இந்த மூலாதாரம். இது நீங்க வாரத்துக்கு ஒரு நாள், இப்ப உங்களால கீழே இறங்கி போய் நீங்க சொன்னீங்க இல்லையா, மண்ல நான் டச் பண்ண முடியல அப்படின்னு, உங்களுக்கான சொல்யூஷன் தான் நான் சொன்னேன். நீங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டே கண்ணை மூடி உங்களோட மூலாதார சக்கரத்தை மட்டும் ஒரு 1/2 hour கவனிச்சீங்கனாலே போதும். ஓகேங்களா, பேலன்ஸ் ஆயிடும். ஸோ வாரத்துல ஒரு நாள் அந்த ஃப்ரைடே அன்னைக்கு பண்ணுங்க. மத்த டைம் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க போய் மரத்தை கட்டுப்பிடிச்சுக்கிறது, பூமியோட உங்களை, அதாவது 2 கைகளை கூட பூமி மேல வச்சுட்டு பூமாதேவியோட கனெக்ஷன்ல இருக்கிறது, இது எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆயிடும் மாஸ்டர் எல்லாமே. அதான் கிரவுண்டிங். ஓகே இது சரிங்க மாஸ்டர். சாந்தி தவம் தானே சொல்லுவாங்க? புரியல, என்னம்மா? இல்ல வாழ்க வளமுடன்ல சாந்தி தவம் சொல்லுவாங்க, அதுதான் இல்லைங்களா எஸ் நீங்க? எஸ் மேம், எஸ் மேம், சாந்தி தவம் தான், சாந்தி தவம் தான். எஸ், கரெக்ட். ஸோ ஃப்ரைடேஸ் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணா போதும் ஆமா இல்லைங்களா? மேம், ஆமா. ஃப்ரைடே வந்து ஒரு சாந்தி தவம் வந்து பண்ணிட்டு அந்த ஒரு நாள் பண்ணுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு வந்து நைட் டைம் படுக்குறீங்க பாத்தீங்களா, தூங்க போறீங்கல்ல, அப்ப படுத்துக்கிட்டே கூட நீங்க ஒரு 5 நிமிஷம் சாந்தி தவம், அதாவது இதுதான் இந்த மூலாதாரத்துல கவனிக்கிறதுக்கு பேர் தான் சாந்தி தவம். அதை கவனிச்சுட்டு நீங்க அப்படியே படுத்துடலாம். உங்களுக்கு தூக்கமும் நல்லா ஆழ்ந்த தூக்கமா இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் டைமிங்னு கிடையாது, எனி டைம் ஆஃப் ஆன் ஃப்ரைடே? இல்ல இல்ல மேம், ஃப்ரைடே வந்து நீங்க அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கோள்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சாந்தினி மாஸ்டர் அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க, என்ன சொல்வீங்க? கோல்ஸ். பிளானட்ஸ் சொல்றீங்க. பிளானட்ஸ். சாரி சாரி, டக்குன்னு வாயில வரல. அந்த 9 பிளானட்ஸ்க்கும் அந்த ஃப்ரைடே நம்மளோட அந்த இதுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ அதனாலதான் அத ஃப்ரைடே, வேதாந்திர மகரிஷி வந்து ஃப்ரைடே தான் அந்த சாந்தி தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த டேவும் அவங்க ரெஃபர் பண்ணல. ஸோ ஃப்ரைடே நீங்க வேற எந்த மெடிடேஷன் வேணா பண்ணாலும் ஃப்ரைடே மட்டும் சாந்தி தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலை மாலை 2 பொழுதும் செய்யணுன்ற மாதிரி சொல்லியிருக்காதுங்க, அதனால தான் நான் டைமிங் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கான்னு கேட்டேன் நான். அப்படிலாம் எதுவும் இல்ல மேம். டைமிங் நம்ம எப்பவும் ஆஸ் யூஷுவல் நீங்க எப்பவும் பண்ற மாதிரி ஆனாபான சதிக்கு பதிலா அன்னைக்கு மட்டும் அந்த சாந்தி தவம் பண்ணிக்கோங்க 1/2 hour. பிஃபோர் பெட் வந்து பெஸ்ட் அது இல்லைங்களா? ஓகே. தாராளமா பண்ணலாம். நீங்க தனியாவும் உட்கார்ந்து பண்ணலாம். இன்கேஸ் எனக்கு அன்னைக்கு ஒரு டே ஃபுல்லா டைம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நான் சொன்னேன் பிஃபோர் பெட். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே. வாழ்க வளமுடன்ல சொல்லி கொடுக்குற பிராக்டிஸ் தான் மேம் இது. ஸோ நான் அதை முடிச்சதுனால, ஆனா மூலாதார சக்கரத்தை பத்தி பேசினா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு ஒரு நாள் மொத்தமா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு சொல்றேன். சரிங்க மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ மேம். ஸோ நம்ம இதோட இந்த இது செஷன் என் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான். தேங்க்யூ எல்லா மாஸ்டர்ஸ்க்கும். தேங்க்யூ மகேஸ்வரி மாஸ்டர். ரேகா மாஸ்டர், நீங்கள் உங்கள் நேம் என்னன்னு கேட்டீங்க. உங்க பேர் வந்து மகேஸ்வரி. ஓ சரி சரிங்க. நேத்து தேங்க்யூ. தான் வித்யா மேம்கிட்ட தசிரேகா மாஸ்டர் கேட்டாங்க. பேசிட்டு சாரி. இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, மகேஸ்வரி அவங்க ஈரோட திருப்பூர் ஏதோ சம்திங் சொன்னாங்க. அவங்க அவங்க ஈஸ்வரன் இதுல ஏதோ இது இருக்காங்க அப்படின்னு ஏதோ சொன்னாங்கங்க. அவங்க வந்து ஈஸ்வரா பிரமிட் அவங்களும் கிளாஸ் மெடிடேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. ஓ சரி 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 சரிங்க. அவங்க குரூப்ல மாஸ்டர் இவங்க நம்ம குரூப்ல இல்லையோ, இவங்க எந்த இல்ல, குரூப்ல இருக்காங்க? இவங்க எந்த குரூப்லயுமே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் இது 4th அவங்க டேங்க. இப்பதான் புதுசு, அவங்களுக்கு மெடிடேஷன் வந்து இப்பதான் அடி எடுத்து வைக்கிறாங்க. நியூ, ஓ ஒண்ணுமே ஓகே தெரியாது. ஓகே ஓகே. அவங்க எடுத்துன்னு இப்பதான் நியூ. ஆனா இப்போ மூலாதாரம் அது இதுன்னு அவங்களுக்கு அது ஹெவியா இருக்குமோ என்னவோ, ஓ என்ன ஆமா ஆமா, சொல்றாங்க, கண்டிப்பா கண்டிப்பா. என்னமோ மாஸ்டர் நீங்க வேணா சொல்றாங்க. ஈவினிங் 6:30 செஷன் லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மாஸ்டர், நம்மளோடது. ஓகே, நான் கண்டிப்பா அவங்கள வேணா நான் ஆட் பண்றேன், நம்ம குரூப்லயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுங்க, அவங்க கேட்டுக்கோங்க ஓகேவான்னு. ஈவினிங் ஓகேவா 6:30 ரேகா to மாஸ்டர்? 7:30. ஈஸ்வரா ஓகே ஓகே மாஸ்டர், நான் வந்து இப்ப ஃப்ரீ தாங்க மாஸ்டர், எப்பயுமே ஃபுல் ஃப்ரீ தான். அப்ப என்ன மாஸ்டர், அப்ப நீங்க நம்ம குரூப்ல ஆட் பண்ணி விடுங்க. அவங்க ஈவினிங் நிறைய உங்களுக்கு டெய்லி ஒரு விதவிதமான செஷன்ஸ் நடக்கும். சோ நீங்க எல்லாம் பேசிக்ல இருந்து தான் நாங்க போவோம். சக்ராஸ்லாம் நாங்க இன்னும் போல. ஓகேங்களா? சோ அப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க மாஸ்டர் சரிங்க மாஸ்டர், கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். நேத்து வித்யா மாஸ்டர் தான் வேற எதுலோ ஜாயின் பண்ணி விட்டாங்க, நான் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன். ஓ, அவங்க வித்யா குரூப், வித்யா குரூப்ல இருக்கீங்களா? அந்த காஞ்சி காமாட்சி குரூப்ல இருக்கீங்களா? இல்ல இல்லைங்க இல்லைங்க, நம்ம இந்த சரி குரூப்ல சரி. இருக்க
அவங்க இதுதான் அவங்க தான் ஜாயின் பண்ணி விட்டாங்க. சாந்தினி மாஸ்டர் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே ஆமா ஓகே ஆமா டீச்சர்.